இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் விலாக். இந்த வீடியோவில் நம்ம மல்லிகைப்பூ செடி நல்ல செடி நிறைய முட்டுக்கள் வச்சு இதை மாதிரி பூக்கள் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸு தான். டிப்ஸ் இல்லை, ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், உங்கள் செடியில் வந்து இது வரைக்கும் பூக்கலைன்னா கூட இனிமேல் நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ நம்ம நினச்சிட்ருப்போம் செடிக்கு ஏதேதோ உரம் கொடுக்கணும், அப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த முட்டுப்புழு வராமல் இருக்க ஸோ நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஒரு சிலர் வந்து சிட்ரஸ் பழம், ஃப்ரூட்ஸு அந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க தண்ணியில் கலந்து. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு பூக்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணலைங்க நான். எனக்கு பூக்களை பாருங்கள் என்னுடைய செடியில். இதுக்கு வந்து நான் மெயின்டெனன்ஸ்னு பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்லோ மெயின்டெனன்ஸ். அதாவது குறைந்த அளவு தான், காஸ்ட்டெல்லாம் செலவு இல்லை. வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள வச்சு பண்ணினேன். ஒரு 2 விஷயம் தான் இதில் மெயின் விஷயம். அடுத்து எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் ஒரே ஒரு மெயின் திங்ஸ், அது மூலமாக வந்து உங்களுக்கு செடி நிறைய பூக்கள் இருக்குன்னா நம்புவீங்களா? அது வீடியோவோட லாஸ்ட் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி செடிக்கு வந்து வெயில் ரொம்ப முக்கியம். வெயில் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயிலில் வந்து மல்லி செடி நீங்கள் வச்சிங்கன்னா கன்னா பின்னான்னு பூக்குங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட அது வந்து அதோடைய வேலையை பூத்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பூக்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து செடியை வந்து கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணிங்கன்னா, அதாவது அடியிலேருந்து ஒரு கை முழம் அந்த அளவுக்கு விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் கவாத்து பண்ணிடுங்க. அது அடியிலேருந்து கீழே இந்த ஒரு முழம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு மேலே குச்சியை கவாத்து பண்ணிடுங்க. ஒரு இலை கூட விடாதீங்க. அந்த மாதிரி கவாத்து பண்ணிவிட்டு வாரத்தில் 2 டைம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நீர் உரம், அதாவது நல்லா புளிச்ச கரைசல், நீர் கரைசல் கொடுங்க. அதாவது ஒரு சிலர் வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, இந்த மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு தண்ணி வைப்பாங்க. அப்புறம் வந்து கழனி தண்ணிலாம் வைப்பாங்க தொட்டியில். அந்த தண்ணியில் கூட ஒரு கப்பு எடுத்து நீங்கள் ஊற்றலாம். அதெல்லாம் நல்லா புளிச்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா நுண்ணீர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செடி நல்லா வேர் விட்டு வளரும். ஸோ அதனால் முட்டுக்கள், துளிர்கள் நிறையா வரும். அதுதான் அந்த விஷயம். அதுக்கான விஷயம் தான் அது. ஸோ அது நீங்கள் வீட்டிலே வந்து கழனி தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, மாவு புளிச்ச தண்ணி அதெல்லாம் எடுத்து நீங்கள் அதை மாதிரி புளிக்க வச்சு ஸ்டோர் பண்ணி நிழல்ல வச்சுருந்து அது கூட 10 மடங்கு 15 மடங்கு தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் 1 கப் வீதம் கொடுக்கலாம். அப்படி தான் நான் மல்லி செடிக்கு 1 கப்பு கொடுத்தேன். கட் பண்ணி விட்டுட்டு கொடுத்தேன். இதை மாதிரி தண்ணி வாரத்தில் ஒரே வாரம் தான் 2 டைம் கொடுத்தேன். நல்லா துளிர் எடுத்து எனக்கு முட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்து எனக்கு ஒரு வாரத்திலே எனக்கு நல்லா வந்து துளிர் எடுத்து முட்டு வச்சிருச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஹாலிடேனால நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போனேன், தண்ணி ஊற்றி மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எந்த உரம், அடி உரமும் கொடுக்கல, மண்ணையும் கலரலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெயிலும் ப்ளஸ் நீங்கள் கட் பண்ணுற விஷயம் தான் காரணம். வேறு எந்த ஸ்ப்ரேயும் தேவையில்ல. இது முள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செடி. அது வந்து கட் பண்ணி போட்டதில் தப்பு குச்சி, அந்த குச்சிலாம் வந்து மண்ணில் பட்டு அது வந்து நல்லா தளிர் எடுத்து முள் மேலெல்லாம் படர்ந்து எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணலை, உரமும் கொடுக்கல, எந்த ஒரு ஸ்ப்ரேவும் பண்ணலை. அதுக்குனாலும் வீட்டில் இருக்கிறதுக்குனாலும் கட் பண்ணி விட்டு நான் வந்து நீர் உரம் கொடுத்தேன். இதுக்கு எதுவுமே பண்ணலை. வெயிலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ புதரில் இருக்குது, நாயுருவி இந்த மாதிரி முள், சீமக்கருவேலைலாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் போய் நின்று ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தா வெள்ளை வெள்ளையாக பூக்கள் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, வெயில் முக்கியம். மல்லி செடிக்கு வெயிலும் ப்ளஸ் ப்ரூனிங்கும் பண்ணிங்கன்னா பூத்து குலுங்க. ப்ரூனிங் பண்ணாமல் கூட பூக்கள் பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.